வணக்க மகளே. சைட்ல தெரிகிற வீடியோலாம் கடல்ல நம்ப முடியாத விஷயங்கள்லாம் நடக்கும். அதை நம்ம பார்த்த பிறகு உலகம் அழிஞ்சிருமோங்கிற பயமும் வரும். ஆனா இதை பத்தி தான், ஏன் இதை மாதிரிலாம் நடக்குது, இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடந்திருக்காங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல இங்க பார்க்குறீங்கல்ல, இந்த மாதிரி மீன்கள் எல்லாமே கரையை ஒதுங்குது. இந்த கரையை ஒதுங்குறதோட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, முதல்ல இதோடைய மீன் பேய்ச்சாலை அப்படின்னு எங்க சைடு சொல்லுவோம். இந்த மத்தி மீன் இருக்குல்ல, அந்த மத்தி மீன் மாதிரி இன்னொரு மீன் உண்டு. இந்த மீன் பேரு பேய்ச்சாலை. இது மொத்தமா கூடும்போது இது துள்ளும், ஓவரா துள்ளும் போது என்ன ஆகும்னா, அந்த இடத்துல அது மொத்தமா கூட்டணியா துள்ளும் போது அது மீன்கள் எல்லாமே பறக்கிற மாதிரியே இருக்கும். அது சரி, நடுக்கடல்ல இருக்க வேண்டியது ஏன் கரையை வருது அப்படின்னா, இதுக்கு சில விஷயங்கள் உண்டு. நீரோட்டம், அந்த நீரோட்டம்ங்கிறது மீனோட இனப்பெருக்கம். இந்த பேய்ச்சாலை அப்படிங்கிறது வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப இனப்பெருக்கங்கள் ரொம்ப ரொம்ப கூட்டமாக வரும். அப்படி வர இந்த மீன்கள் நீரோட்டம் ஆழ்கடல்ல இருந்து உங்களுக்கு நாங்கெல்லாம் சொல்றது கரநீச்சு வாடு அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு நீரோட்டம் உண்டு, ஓகேவா? அந்த நீரோட்டம் மாதிரி ஆழ்கடல்ல இருந்து கரையை நோக்கி நீரோட்டங்கள் உண்டு. அந்த நீரோட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த மீன்கள் வரும். அப்படி வரும்போது குறிப்பிட்ட இடம்லாம் உண்டு. அப்படி வரும்போது குறிப்பிட்ட இடத்தை தாண்டியும் வந்துடும். நிறைய இனப்பெருக்கங்கள் அதிகமாகும் போது குறிப்பிட்ட இடத்தை தாண்டியே வந்துடும். அப்படி தாண்டி வரும்போது இந்த மாதிரி நம்ம கரையவும் மீனை பார்க்கலாம். இதெல்லாம் நாங்கள் சுருக்கு மடியில் பிடிக்கிற மீன், சாலை மீனுன்னு சொல்லுவோம். இந்த சாலை மீனை தான் நீங்கள் நிறைய பேர் உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க. இதெல்லாம் வழக்கமாக நடக்கக்கூடிய விஷயங்கள், சரியா? அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க நம்பாதீங்க. ஸோ இதை பார்க்கறது பேய்ச்சாலை மீன். இது பொரிச்சா நல்லா இருக்கும், மற்றபடி குழம்பு வச்சாலாம் நல்லா இருக்காது. ஆனா இது அதிகமா போறது எங்கன்னா கேரளா சைடு அதிகமா விற்பனை ஆகும். அது எதுக்குன்னே தெரியாது. சாலை மீன் தான் முன்னாடி அதிக விளைவிக்கும். ஆனா இப்போ சாலையை விட பேய்ச்சாலை தான் ரொம்ப அதிக விலை கொடுத்து வாங்குவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு இன்னும் வர தெரியாது. அவ்வளவு ருசியா இருக்குமான்னு தெரியாது, சரியா? ஸோ இப்போ நீங்க இதில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இதுதான் அந்த மீன், இதுதான் உண்மையான விளக்கம். ஸோ இது கரையை வந்தால் நீங்கள் பிடிக்கலாம், பிரச்சனை கிடையாது. அது ஏதாவது ஆகிரமா அப்படிலாம் கிடையாது. அவங்க எல்லாரும் சேர்ந்து எடுக்கிறதுக்கு முக்கிய காரணம் அது நல்ல விலை போகும், அது அவங்களோட சைடு நல்ல ருசியாக இருக்கும் அப்படிங்கிறது நம்பப்படுது. நம்மளோட சைடு நான் அந்த பேய்ச்சாலையை பொரிச்சிருக்கோம். இது வரைக்கும் குழம்பு வச்சுலாம் நான் சாப்பிட்டதில்லை. நீங்கள் இந்த மீனை சாப்பிட்டுருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. பெஸ்ட்டான பார்ட் டைம் ஜாப் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா எஸ்பி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் நேம் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப்புக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.